Taste the Daily. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சாவை விற்பனை செய்த நபர் சிக்கினார். கோவை மாவட்டத்தில் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் அன்றாட கூலி தொழிலாளிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சுல்தான்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சுகந்த் என்ற இளைஞர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்த 1 கிலோ 250 கிராம் எடை கொண்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலினின் சீர்கெட்டு போன ஆட்சிக்கு தலைவிரித்து ஆடும் போதைப்பொருள் புழக்கமே சாட்சி என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கிராமத்தில் கஞ்சா வைத்திருந்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். தாமல் கிராமத்தில் வேலை செய்யும் விவசாய கூலிகளுக்கும் அந்த பகுதி இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்ற ஆதித்யா, யுவராஜ் ஆகியோர் ஏரிக்கரையில் மறைந்திருந்த போது பிடிபட்டனர். இவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என்ற நிலை ஏற்பட்டிருப்பது பலரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே கோயிலில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்தேரிப்பட்டி பகுதியில் உள்ள ராஜகணபதி விநாயகர் கோயிலின் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் பெருகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.